ஆடி கல்யாணி, என்னடி இது ஒரு கூட்டத்தையும் எழுத்துட்டு வந்திருக்க? என்னது கூட்டமா? நீங்க தானே வேலைக்கு ஆளு கேட்டீங்க. நாச்சு வந்திருக்கேன் பாருங்க. ஓ, வேலைக்கு ஆளா? இது யார்? இதான் உங்க சித்தியா? பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்க, இவங்க தான் என் சித்தி. இவங்க பொண்ணு தான் இவ. வணக்கம்மா. என்ன நீ என்ன பார்த்தா உன்னை வயசான பொம்பளை மாதிரி இருக்கு. வணக்கம் அம்மாங்கிற, என்ன போய் அம்மாங்கிற? உன்னோட வயசு காலமாக தான் நான். அதுக்கு சொல்லலாமா, ஒரு மரியாதைக்கு சொன்னேன் வணக்கம்மாண்டு. ஓ ஓ, இருக்கட்டும் இருக்கட்டும், மரியாதைலாம் இருக்கட்டும். கல்யாணி கல்யாணி. என்ன சித்தி? ஏண்டி இந்த அம்மாவை பார்த்தா முகரம் கட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி நம்ம பொண்ணை வேலைக்கு விடுறது? இந்த அம்மா நான் மூஞ்சி சிடுன்னு வச்சிருக்கு, சிடுன்னு பேசுது. மூஞ்சியை பார்த்தா நல்லவே இல்லையே, சிடுப்பா கடுப்பாலே இருக்கு. அது அப்படி தான் இருக்கும். உனக்கு வேண்டியது காசு தானே, வேலையை பார்த்து கொடுக்க போற, காசு வாங்க போற. அப்புறம் என்ன, ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, அது காலில் உழுந்துட போகுது. 7,000 ரூபாய்க்கு யாரு சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆள் வைக்கிறா? இது ஏதோ இழிச்சாத்தானே ஒண்டியா கிடக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒத்துக்குச்சு. நீ என்னடா பெரிய 7,000 ரூபாய் யாரும் உன் பொண்ணுக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க? கடுக்கடுண்டு இருக்கு, வெடுவெடுண்டு இருக்குண்டு. அது எப்படி இருந்து தொலைஞ்சாதான் உனக்கு என்ன? உனக்கு வேண்டியது காசு. உன் பொண்ணு வேலை பார்த்துட்டு காசு வாங்க போறா, அப்புறம் என்ன? கம்முண்டு கடை. இவன் நான் எப்படி பேசுறா? பொண்ணை குடும்பப்படுத்தினா என்ன சேர்த்து? கல்யாணி, என்னடி சொல்றாங்க உன் சித்தி? என்னமா குசு குசுண்டு ஓதுறாங்க உன்கிட்ட? ஒன்றும் இல்லைக்கா, இவன்ட்டு அழகா இவ்வளோ லட்சியம்தாம்மா அந்த பொண்ணு இருக்கு. நல்ல அம்மாவா இருக்காங்களே, நல்ல பொண்ணா இருக்கு, முகம்லாம் சிரிச்ச முகமா இருக்குன்னு சொல்லுது எங்க சித்தி. ஓ, அப்படியா சொல்லுது? சொல்லட்டும். என் முகம் எப்போதான் சிரிச்ச முகம்தான், சிரிச்சா மாத்தான் பேசுவேன். நான் என்ன சொன்னேன்? இவன் என்ன அந்த பொம்பளைகிட்ட போட்டு கொடுத்துருக்கா? இது பேர் என்ன? வேலைக்கு உள்ளது என்ன? பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்திருக்கு. பாவாடை தாவணிலாம் கொடுத்தாதா? எனக்கு பேண்ட் சட்டை தான் ரொம்ப பிடிக்கும். பாவாடை தாவணிலாம் உடுத்திக்குவேன், எப்பயாச்சும் உடுத்திக்குவேன். பேண்ட் சட்டையில தான் என்னால் வேலையெல்லாம் பார்க்க முடியும். சூப்பராக இருக்கும் எனக்கு, அதுக்காக தான் பேண்ட் சட்டை போட்டுக்குவேன். உன் முகர கட்டைக்கு பேண்ட் சட்டை இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என் பொண்ணு முகர கட்டைக்கு என்ன நல்லா தான் இருக்கு. உன் முகர கட்டை கட்டையம்மா இருக்கு என் பொண்ணு முகர கட்டை. என்னங்க அங்கே முணங்குறீங்க? வேகமா பேசிட்டு அப்புறம் வாய்க்குள்ளேயே முணங்கிக்கிறீங்களா என்ன? அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. என் பொண்ணு முகர கட்டைக்கு என்னான்னு எங்க சித்தி சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. உங்களை என்ன பேச போகுது? அப்போ வாய்க்குள்ளேயே முணங்குறது என்னை பற்றி தான் பேசுச்சா? உன்னை பற்றி தான் பேசுனேன். என்ன சொல்ல போகிற? அப்போ சம்பளம் என்ன குறைச்சா வாங்குறீங்க? 7,000 ரூபாய் கேட்டு வாங்கியிருக்கிறா. உன் மொவ 7,000 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாள உன் பொண்ணு. அதெல்லாம் பாப்பா. பிள்ளை பாப்பியா? பாப்பேன். அதுக்கு ஏன் இத்தனி பாப்பு? உன் பேர் என்ன? என் பேரு சவந்தி. எம்மாடியோ, வாய் என்ன இந்த மெஸ்ல இருக்கு? வாய் பூரா ஒரு பல்ல வர கண்ண வெள்ளை பல்லிய, எல்லா பல்ல கருப்பா இருக்கு. என்ன அது? அடியே கல்யாணி, என்னடி வாய் பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. பல்லு பூரா அப்படி சொத்த பல்லா இருக்கு, ஒரே கருப்படிச்சு கிடக்கு பல்லுலாம். அது ஒன்றும் இல்லைம்மா, அவள் ஸ்வீட்டுன்னா அதிகமாக சாப்பிடுவா. ஸ்வீட்டு சாப்பிட்டு பல்லு பூரா சொத்த பல்லா ஆயிடுச்சு. ஒரு பல்லு வர வெள்ளை பல்லே இல்லை, எல்லாம் கற்கா பல்லு. அம்மா பல்லு அதுக்கு மேலே பயமா இருக்கு. ஆனால் வெள்ளையாண்டு இருக்கு. இவ பல்லு இப்படி இருக்கு. போங்க, பல்லு எப்படி இருந்து தொலைஞ்சாதான் வேலை கட்ட பாப்பால. பல்லு எப்படி இருந்தா தான் உங்களுக்கு என்னக்கா? அவ பல்லு வேலை கட்டா பாப்பா. நீங்க பணம் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி வேலை நல்லா பாப்பா. வேலைலாம் நல்லா பாப்பாம்மா, கவலைப்படாதீங்க. என் வீட்டில் வேலை பார்க்குற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சிரிக்காதம்மா. வாயை மூடு சமந்தி, வாயை மூடுமா. அவங்க சிரிச்சா பயப்படுறாங்களே, சிரிக்காத, வாயை மூடு. இது என்ன? இது குடும்பமாக ஒரு கேடு கட்ட குடும்பமாக இருக்கும் பிறகு இதை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கா. சரி, என்ன செய்யறது? ரொம்ப ஒண்டியாக இருக்கிறதுக்கு வேலை பார்த்து தொலையட்டும். அக்கா, ஆள்லாம் பிடிச்சிருக்குல்லக்கா?
பணம் பேசிட்டீங்க. இன்னைக்கு எத்தனை தேதி? 7ஆம் தேதி எழுதி வச்சுக்க. 7ஆம் தேதியிலேருந்து வந்திருக்கா வேலைக்கு. அடுத்த மாதம் 7ஆம் தேதி தான் சம்பளம் கொடுக்கணும். ஞாபகம் இருக்கட்டும். சொல்லி வையுவோம் சீத்திட்ட. சரி சரி, நான் சொல்கிறேன். அப்புறம் என்ன கல்யாணி, நம்ம போகலாமா வீட்டுக்கு? சித்தி, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருங்க. அவளுக்கு என்ன வேலைலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன். நீங்கள் போங்க. இவன் என்ன மந்திரம் ஓத போகிறாளோ? சரி வர்றேன். என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க. என் பொண்ணை அங்கேயும் அங்கே போக சொல்லாதீங்க. கடைக்கெல்லாம் போனால் பார்த்து பருவிஞ்சு போயிட்டு வர சொல்லுங்கள். என் பொண்ணை உங்கள்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். என் பொண்ணுக்கு ஏதாவது சும்மா விட்டுட்டு தேட மாட்டேன். என் பொண்ணை பாதுகாப்பாக நல்லா வச்சுக்கணும். அதெல்லாம் நல்லா தான் வச்சுருப்பேன். பயப்படாமல் போயிட்டு வா. நான் எல்லாம் சொல்லி விட்டுட்டு வரேன் சித்தி. நீ போயிட்டு வா சித்தி. சும்மா சும்மா பொண்ணை பார்க்க வரேன்லாம் வரக்கூடாது. மாதம் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து சம்பள பணம் வாங்கிட்டு போனாலும் சரி, கல்யாணி வந்தாலும் சரி, சும்மா வந்து பார்க்கலாம் வரக்கூடாது. ஆமாம், அது எப்படி 1 மாதம் வரைக்கும் என் பொண்ணை பார்க்காம இருப்பேன் நான்? சம்பள பணம் வாங்க மொத்தம் வந்துங்கிறீங்க. கல்யாணி என்ன அப்படி சொல்கிறாங்க? ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பை நான் வந்து பார்ப்பேன்னு சொல்லு. நான் சொல்கிறேன் சித்தி, நீ போயிட்டு வா. இப்பயே சொல்லுடி. எதுக்கையே நீ ஒரு ஆள். அக்கா, ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து சித்தி வந்து பார்த்துட்டு போட்டோமே. வாசல்லே இருந்து பார்த்துட்டு போகுது. இது என்னக்கா அது? எப்படி 1 மாதம் வரைக்கும் அவங்க பொண்ணை பார்க்காம இருப்பாங்க? புதுசாக வர இருக்குல்ல. எங்கள் அம்மா ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பை என்னை வந்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்னடி? அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா வரலன்னு நான் அழுவேன். எங்கள் அம்மா ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பை வந்தோன்னு. இது என்னடி இது கூத்து? கல்யாணம் என்னடி இது இப்படி அழுவுறா? ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு அம்மா வந்துருந்தோம்ல, இது என்ன அது? அக்கா, அப்படித்தாங்க்கா அழுவா. அவங்க அம்மா கிட்டே இருந்துட்டால, ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து பார்த்துட்டு போட்டாங்க்கா. சரி சரி அழுவாத. உங்கள் அம்மா ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து பார்த்து தொலைஞ்சிட்டு போட்டோம். அழுவே நிப்பாட்டடி. செவந்தி, நான் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு வருவேன். அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? நீ அழுவாத. அழுவே நிப்பாட்டுமா. அம்மா நிப்பாட்டு. ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு என்ன வந்து பார்ப்பியாம்மா? அதெல்லாம் பார்ப்பேன். நீ சும்மா இரு, நீ அழுவாத. சித்தி, அதான் பார்க்க சொல்லிட்டாங்கல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு. நீ வீணா வம்பு வளர்த்துக்கிட்டு நிற்காத. இந்த மாதிரி சம்பளம் யாருக்குமே கிடைக்காது. நான் ஏதோ பேசி விட்டுருக்கேன் உனக்கு. நீ கஷ்டப்படுறிய போனா போயிட்டு போதுண்டு. சாமா போ. உன் பொண்ணையே பார்த்துக்கிட்டு நிற்காத. அவள் நல்லா இருப்பா. அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு நீ பார்க்கலாம். நான் டெய்லி கஞ்சிக்கு தண்ணி எடுக்க வருவேன். பக்கத்து தெருவுக்கு தான் கஞ்சி தண்ணி எடுக்க இப்படியே தான் போவேன். அப்போ வந்து அவளை கூப்பிட்டு நான் பார்த்துட்டு போகிறேன். பார்த்துட்டு போய் உன்கிட்ட சொல்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. கல்யாணி, உன்னை நம்பி தாண்டி விட்டுட்டு போகிறேங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்றுண்டா உன்னை சும்மா விட்டுட்டு தர மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ போயிட்டு வா. அவங்கள்ட்ட நல்ல குணமாக சொல்லிட்டு போ. நல்ல குணமா வர சொல்லிடுமாம்ல. நல்ல குணமா போயிட்டு வரமா. என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறேன். போயிட்டு வா. அம்மா பத்திரமா இரு. நான் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து பார்ப்பேன். டெய்லி கல்யாணிங்க தான் கஞ்சி தண்ணி எடுக்க போவாலாம். அப்போ உன்னை கூப்பிட்டு பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். தைரியமா இரு. நான் தைரியமாக இருக்கிறேம்மா, நீ பார்த்துக்கோ. சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாம்மா. சோகமாக மூஞ்சி வச்சுக்காத, சிரிச்சுக்க. அவங்க சிரிச்சா தான் ஏசுறாங்களாம்மா. அவங்க கிடக்குறாங்க. என் பொண்ணு சிரிக்காம இருப்பியா இருக்குண்டு? நீ நல்லா பாப்பா ஆண்டு பாய போந்த சிரி. சரிம்மா, சிரிச்சது போதும்மா உனக்கு. என் தங்கம் இப்படி தான் இருக்குன்னு. போயிட்டு வரட்டாம்மா. பத்திரமா இருங்க. அம்மா போயிட்டு ஒரு வாரம் சென்று வந்து பார்க்க வரேன். சரிம்மா. அக்கா, நான் கேட்டது எங்க? கையில் வைங்க. ஒருத்தி எதை மறந்தாலும் இதை மறக்க மாட்டா இருக்க. கையை நீட்டிக்கிட்டே இருக்கிற. சீக்கிரம்க்கா, சீக்கிரம். வர்றேன்டி. கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தரேன். இந்தாடி கொடுத்துட்டேன். எடுத்துட்டு போ. கரெக்டாக இருக்கும்லக்கா? அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். போய் வீட்டில் போய் எண்ணி பாரு. இல்லாட்டி இங்கே வந்து என்னை விட்டுட்டு சும்மா இருப்பியா? இங்கே வந்து கேட்க மாட்டேன். அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. போ. சரிக்கா, இந்த இருக்கிற சம்பந்தி பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். அக்கா, என்னக்கா கையில் பணம் மாதிரி இருக்கு?
அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, யாருக்கா பணம் கொடுக்கணுமா? அந்த அக்கா என்கிட்ட பணம் கொடுத்து அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் வாங்கிட்டு போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கண்டுக்காத. நீ போய் வேலையை போய் பாரு. ஓடு ஓடு ஓடு. நான் பார்க்குறேன்க்கா, நீ போயிட்டு வரியாக்கா? நான் போயிட்டு வரேன் பாரு. அக்கா போயிட்டு வரேன். பிள்ளைய பார்த்துக்கங்க பத்திரமா. பார்த்துக்கிறேன் போ. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். எப்படி பாட்டு? நல்லா இருக்கா பாட்டு? என்ன இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போகாமல் குசாலாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. என் பையனாக இருந்தால் தான் பிடிக்குமா, பொண்ணாக இருந்தால் பிடிக்காதா? பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளை தானடி. அதுவும் சரிதான், நம்ம பிள்ளை தான். மாசமாக இருக்கும்போது மடியெல்லாம் படுக்கக்கூடாது மாப்பிள்ளை. இவ்வளோலாம் வந்தாலே பெரிய தொல்லை. ஏதாவது சொல்லுவாள், என் பொண்டாட்டிகிட்ட கொஞ்சம் வர முடியல. ஏமா அவர் வந்து வர அப்படி 2 பேரும் வந்து நிற்கும். அவர் பயந்து போயிட்டார் தெரியுமா? என்ன பயந்து போயிட்டாரு? நல்ல தானே சொல்கிறேன், நமக்கிட்ட வர பிள்ளை நல்ல பிள்ளை தானே. அவர் பிள்ளை நம்ம பார்க்குது. அவரு பயணம் போச்சு, ஒரு ஃபோன் போட்டுச்சா, அவர் விசாரிச்சிச்சா, அவர் பணம் காசு அனுப்பிச்சா, ஏதாவது செஞ்சிச்சா? அதுக்கு தான் சொன்னேன். பெரிய தொல்லை இவ்வளோ வந்து தொலைஞ்சா. பட்டு நான் போகிறேன். எங்கே போகிறீங்க? எங்கே வாங்க. அவர் எங்கேயாச்சும் போய் வேலைகளே இருக்கான்னு பார்க்கட்டா. வாங்கன்னு கூப்பிட்டு கிட்டே உட்கார வச்சுக்கிட்டா பணத்துக்கு இந்த காசுக்கெல்லாம் என்ன செய்வேன்? போயிட்டு வாட்டம் விடு. ஏமா அப்படி பேசுகிற? அவர் கோச்சிக்கிட்டு போகிறார்ல. நான் சொன்னதுக்கா கோச்சிக்கிட்டாரு பட்டு? நீங்கள் சொன்னது இல்லை சித்தி. அம்மா எப்படி பேசுகிறாங்க பாருங்க. கோச்சிக்கிட்டு போட்டோமே என்ன, இங்கே ஒரு பக்கம் குறைஞ்சி போதா? போயிட்டு வாட்டம். ஏதாவது பணம் காசு இருந்தால் தானே செலவு பண்ணிக்க கரெக்டாக இருக்கும். நாளைக்கு குழந்த பிறந்தா, நாளைக்கு ஆஸ்பத்திரி செலவுலாம் யார் பார்க்குறது? ஏதோ நாங்கள் கொஞ்சம் பார்க்குறோம், நீங்கள் கொஞ்சம் பார்த்தா தானே சரியாக வரோம். போயிட்டு வாட்டம், வேலைக்கு போயிட்டு வாட்டம் விடு அவரை.